இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாக வாழ்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. முக்கியமாக கூட்டு குடும்பமாக வாழ்கிறதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா யாரை கேட்டாலுமே எங்கள் குடும்பம் வந்து இப்போ நான் மதுரையில் இருக்கிறேன் அப்படின்னா என்னோடய அண்ணன் வந்து சென்னையில் இருக்கிறாரு, அக்கா வந்து மலேசியாவில் இருக்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஃபேமிலிங்க, ஆனால் நாங்கள் யாருமே ஒன்றா இல்லை, எல்லாருமே தனித்தனியாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. தனித்தனியாக இருந்தாலுமே அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். டெய்லியுமே ஃபோன் பேசிக்கிறது, அவங்களுக்கு எதனா ஒன்றுனா எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுறது, இப்படி ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்கிறதோட அழகே அழகு தாங்க. ஆனால் இந்த கூட்டு குடும்பம் ஒரு கட்டத்துக்கு மேலே வரிசையாக அடி மேலே அடியை சந்திச்சா நல்லா இருந்த ஒரு குடும்பம், நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க ஊர் சைட்லலாம், அந்த மாதிரியான குடும்பம் அவங்க அப்பா வந்து நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். குடும்பத்தையே வந்து எந்த ஒரு குறையும் வச்சிருக்க மாட்டார், குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கெட்டதோ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். இப்போ பொண்ணு ஆசைப்பட்றாங்களா, லவ் மேரேஜா, அது வேறு ஜாதிக்கார பையனாக இருந்தாலும் ஓகே, எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறது. பையன் ஆசைப்பட்றானா, வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றானா, கூட இருக்கிற 4 பேர் சொன்னாலுமே என் பையன் அங்கே போனாலும் நல்லா இருப்பான், நான் சொல்கிறது தான் கேட்பான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறது. இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கிட்ட ஒரு குடும்பங்க. அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து இழப்பு மேலே இழப்பு, தொழிலில் முடக்கம், அடுத்தடுத்து இவங்க வீட்டில் நிறைய அமானுஷ்யங்கள், நிறைய ஒரு மாதிரி தப்பான விஷயங்களா, ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்லேயே இருக்கிறாங்க குடும்பமே. இது போக அவங்க வீட்டில் உயிர் பலியுமே வந்திருக்குது அடுத்தடுத்து. அப்படி என்ன நடந்துச்சு அந்த வீட்டில்? அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடந்த உண்மையான ஒரு ஸ்டோரியை தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷர்மிளா தேவிங்கிற ஒரு பொண்ணு அனுப்பியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கூட்டு குடும்பமாக இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கதையை கேட்டு முடிக்கும்போது கண்டிப்பாக உங்கள் கண் கலங்குங்க. இன்னொன்று, இப்படித்தான் இருக்கணும், நம்ம ஏன் இப்படி இருந்தோம், இதனால நம்ம குடும்பம் போச்சேன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் எங்கேயோ பண்ண ஒரு தப்புனால ஒரு குடும்பமே அழிஞ்ச கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேபி இது பார்த்துட்டு இருக்கிறதுல உங்களுக்கு நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். இப்போயே அவங்களெல்லாம் வார்ன் பண்ணி அதுலேருந்து தப்பிச்சுக்கோங்க. வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் ஷர்மிளா தேவி. அவங்க அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட ஊர் பேரையோ அவங்களோட குடும்பத்து பேரையோ மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினால நான் மென்ஷன் பண்ணலை. ஷர்மிளா தேவி சின்ன வயசுலேருந்தே சந்தோஷமாக எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குற அப்பா, அளவுக்கு அதிகமாக அன்பை கொடுக்குற அம்மா, கூட பிறந்த அண்ணனுங்க 2 பேர், அக்கா ஒருத்தவங்க, அவங்களுக்கு தங்கச்சி ஒருத்தவங்க, இப்படி ஒரு பெரிய குடும்பங்க. இந்த குடும்பம் சின்ன வயசுலேருந்தே, ஆக்சுவலாக ஷர்மிளா தேவி தான் அவங்களோட குடும்பத்தில் கடைக்குட்டிக்கு முந்தின குட்டி. அக்கா, 2 அண்ணனுங்க, ஒரு தங்கச்சி, இவங்க நடுவில், அந்த தங்கச்சிக்கு முந்தினவங்க தான் ஷர்மிளா தேவி. பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் கடைக்குட்டிக்கு தான் வந்து ரொம்ப ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க, ரொம்ப பாசத்தை காட்டுவாங்க. ஆனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஷர்மிளா தேவி மேலே தான் எல்லாருமே அன்பை கொடுத்துருக்குறாங்க. ஷர்மிளா தேவினா எல்லாருக்குமே பிடிக்குமாங்க அவங்க வீட்டில். இவங்களோட வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஷர்மிளா தேவி சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், ஏன் தங்கச்சி அடம் பிடிச்சாலுமே அக்கா கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்களாம் ஷர்மிளாவோட தங்கச்சி. இப்பேற்பட்ட குடும்பத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. அது போக அவங்க ஊர்லேயே ஒரு பெரிய தலைக்கட்டுனா அது கனகராஜ். ஷர்மிளா தேவியோட அப்பா பேர் கனகராஜ். அவர் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பார்த்துட்டு இருக்காருங்க. அருப்புக்கோட்டையாக இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் வந்துட்டு, அங்கே மட்டும் இல்லை, மதுரை, கோயம்புத்தூர், எங்கே கேட்டாலுமே அவருக்கு ஆள் இருக்குது தான். அந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு தொழிலதிபருங்க. இவங்க அப்பா சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமேலே அடி விழுந்து ரொம்ப அதுலேருந்து எந்திரிச்சு வந்து இப்போ குடும்பத்தை கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கிறாரு. சொந்த வீடு மட்டுமே இவங்களுக்கு அவங்க ஊரில் 2 வீடு, அது போக மதுரையில் ஒரு வீடு இருக்குதாங்க. இப்போது ஷர்மிளா தேவியோட அண்ணனுங்க 2 பேர், ஒருத்தர் யூஎஸில் இருக்கிறாரு, இன்னொருத்தர் லண்டனில் இருக்கிறார். 2 பேருமே ஐடி ஃபீல்டில் தான் ரொம்ப நல்லா படித்து அவங்களோட வேலையை தேடி போய்க்கிறாங்க. 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சாங்க. அக்காவுக்கும் கல்யாணமாகி சென்னையில் தான் இருக்கிறாங்களாம். இப்போது இவங்களோட வீட்டில் ஷர்மிளா தேவியும் அவங்களோட தங்கச்சி பத்மினி, இவங்க 2 பேர் மட்டும்தான் அவங்க அப்பா கூட அம்மா கூட வீட்டில் இருக்கிறவங்களாங்க. மற்றவங்க எல்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க. என்ன தான் ஃபாரினில் இருந்தாலும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், எதுனா ஒன்றுனா
எதனா ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா கூட எல்லாருமே ஃப்ளைட் போட்டு அடுத்த செகண்டே கிளம்பி வந்துடுவாங்களாம். ஒரு 2 நாள் கேப்பில் கிளம்பி வந்துடுவாங்களாம். அப்பேற்பட்ட குடும்பமாங்க. இப்போது ஷர்மிளா தேவி 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கிறாங்க. அருப்புக்கோட்டையில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் ஷர்மிளா தேவி 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 6 மாதத்தில் அவங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் முடிய போதாங்க. இப்போ வரைக்குமே அவங்க வீட்டில் எதனா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகுமா. வீடுன்னு இருந்தாலே பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுவும் கூட்டு குடும்பமாக இருந்தால் சொல்லவே வேணாம். கல்யாணமாகி அங்கே போனவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கவுங்க வீடு, அதாவது இப்போ இவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட ஹஸ்பண்டோட வீட்டாளுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் லோக்கலில் தான் இருப்பாங்களாம். சொந்தத்துக்குள்ளேயே தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்குமே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க சொந்தத்துலேருந்து அப்பப்போ பிரச்சனை வந்துட்டு போகுமாங்க. அதனால் அவங்க அப்பா ரொம்ப டென்ஷனாக இருப்பாராம். அதனால் வீட்டில் வந்து ஷர்மிளா தேவியை ரொம்ப கத்துறது, அவங்க அம்மாவை திட்டுறது, இப்போ வரைக்குமே அவங்க அம்மா மேலே இவங்க இந்த பொண்ணு மேலேயோ கை வச்சதே கிடையாதாங்க. ஏன்னா 3 பொண்ணுங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஷர்மிளா தேவி, அவங்க அம்மா துர்கா, பத்மினி அவங்களோட தங்கச்சி. இவங்க 3 பேர் மேலேயுமே அவங்க அப்பா கை வச்சதே கிடையாதாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலைகீழ ஆக ஆரம்பிக்குது அவங்களோட குடும்பம். 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் 6 மாதத்தில் அவங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. அதனால் வெளியே வந்து நிறைய கிளாஸஸ்லாம் போவாங்களாங்க. இது நாள் வரைக்கும் கேட்காத அப்பா இப்போது இந்த பொண்ணை வந்து சந்தேகப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக வந்து நீ வெளியே போகிற, எங்கே போகிற, எப்போ இங்கே தான் ஒரு 2 தெரு தள்ளி தான் டியூஷன் போவாங்களாம், இந்த ஸ்பெஷல் கிளாஸ்லாம் போவாங்களாம். இத்தனைக்கும் அங்கே எல்லாருமே லேடிஸ் தான் வருவாங்களாம். இருந்தாலுமே அவங்க அப்பா சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு என்ன டவுட்னா, நம்ம கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டோம், அதனால் அப்பா கேர் பண்ணிக்கிறாரு போலன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறாங்க. ஆனால் அவங்க அப்பா ஷர்மிளா தேவியோட விடலைங்க. சின்ன பொண்ணு பத்மினி, அதாவது ஷர்மிளா தேவியோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணையும் சந்தேகப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாராங்க. அந்த பொண்ணு இன்னும் வயசுக்கே வரலையாம், டீனேஜே கிடையாதான். இருந்தாலுமே அந்த பொண்ணையுமே இவங்களை எப்படி திட்டுறாங்களோ அந்த மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்போது ஷர்மிளா தேவிக்கு ஒரு கோபம் வருது அவங்க அப்பா மேலே. என்னடா அது, அப்பாவை நம்ம சூப்பர் ஹீரோன்னு நினச்சிட்டு இருந்தோம், சின்ன வயசுலேருந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அவர் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவார், இப்படி ஒரு பெரிய குடும்பத்தையே தாங்கி பிடிக்கிற ஒரு தூணாக இருக்கிறாரு, இப்போ என்னடானா இந்த மாதிரி தப்பாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கோபம் இருக்குதுங்க. போக போக அவங்க அப்பாவோட ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா துர்காவையுமே கனகராஜ் திட்ட ஆரம்பிக்கிறாரு, அசிங்கமாக பேச ஆரம்பிக்கிறாரு பொண்ணுங்க முன்னாடியே. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாங்க. இவங்களோட அண்ணனுங்கெல்லாம் ஃபோன் போடுவாங்களாம். அண்ணனுங்க கிட்ட சொன்னால் எதனா பிரச்சனை ஆகிற போதோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு ஷர்மிளா தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையில் இருக்கிற அவங்க அக்காவுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, அப்பாவோட ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை, எனக்கு என்னவோ தப்பாக படுது, அப்பா வந்து அன்டைமில், ஏன்னா ரியல் எஸ்டேட்டுங்கிறனால அன்டைமில் உச்சி வெயிலாக இருக்கட்டும், இல்லை கொட்டுற மழையாக இருக்கட்டும், இல்லை நைட் நேரமாக இருக்கட்டும், அன்டைமாக இருக்கட்டும், பார்ட்டிக்காரங்க எப்போ வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் போய் லேண்டை காட்டுறதுன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு இந்த மாதிரி இந்த சுடுகாட்டு பக்கத்தில் இருக்கிற இடம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அலைவாங்களாங்க. அந்த மாதிரி அலையிறனால எங்கேயாச்சும் காற்று கருப்பு எதனா பட்டுருச்சா, இவரோட ஆக்டிவிட்டீஸே வேறு மாதிரி இருக்குது, அப்பாவாகவே இல்லைங்கிறத அவங்க அக்கா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்போ அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் அவங்களோட வீட்டுக்காரரை கூப்பிட்டுட்டு குடும்பமாக இவங்களோட ஊருக்கு வராங்க. அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற இவங்க கிராமத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது இவங்க அப்பா மூஞ்சி கொடுத்தே பேசலையாங்க. ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பா, என்ன வந்துட்ட, என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாராங்க. இவங்க அக்காவோட கல்யாணம் மாதிரி அவங்க ஊர்லேயே அவ்வளோ கிராண்டாக யாருமே கல்யாணத்தை பண்ணதே கிடையாதான் இப்போ வரைக்குமே. ஸோ என்னடா இது, அப்பா ஏன் என்கிட்ட இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்குமே ஒரு டவுட்டு அவங்க அப்பா மேலே. இப்போது இதெல்லாம் போயிட்டுருக்கும்போதே அவங்களோட குலசாமியான கருப்புசாமிக்கு போயிட்டு வெடலை தேங்காய் போட்டு கெடா வெட்டி பொங்கல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உக்கரம் குறைஞ்சிருக்குதுங்க. இப்போ கொஞ்சம் மரியாதையாக பேச ஆரம்பிக்கிறாரு, அவங்க அம்மாவையும் மரியாதையாக நடத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணுங்களையும் வந்து தப்பாக பேசாமல் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கிறாராங்க. இவங்களுக்கு என்ன டவுட்னா, சுற்றி இருக்கிறதுல 1-2 பேர் கிடையாது, ரியல் எஸ்டேட்னாலே எதிரிகள் 1000 பேர் இருப்பாங்க. அது போக நல்லா ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு ஊரில் வந்து ஒரு குடும்பம் நல்லா இருக்குது, இவன் நல்லா வந்துட்டான்னாலே அதை பார்த்து பொறாமப்படுறவன், அதை பார்த்து வைத்தறிச்சப்படுறவன், அதை பார்த்து எதனா செய்வினை சூனியம் வைக்கிறவன் தான் அதிகம். அதுலேயும் கிராமத்தில் சொல்லவே வேணாம். அப்படி எவனாச்சும் வச்சுருப்பாங்களோ, நம்ம அப்பாவுக்கு வந்து எதனா சூனியம் வச்சுருப்பானோ, சரி கருப்பையா பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து திருநீர் கயிறெல்லாம் எடுத்து அவங்க அப்பா கட்டி விட்டுட்டு டெய்லி நைட்டுமே அவங்க அப்பா வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அவங்க அக்காவுமே ஊருக்கு போகல, ஒரு 2-3 நாள் அங்கேயே இருக்கலாம்னு இருந்தவங்க 1 வாரம் தொடர்ந்து இருந்திருக்கிறாங்க. இருக்கும்போதெல்லாம் அவங்க அப்பா அலறி அடித்து எந்திரிப்பாராங்க. ரொம்ப கெத்தான ஒரு மனுஷன். சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்து ஒரு மாதிரி மீசெல்லாம் வச்சுக்கிட்டு கம்பீரமாக இருக்கிற ஒரு ஆள் ஒரு மாதிரி பயந்து எந்திரிச்சா நமக்கு எவ்வளோ பயம் வரும், அதுவும் அந்த பொண்ணுங்களுக்கு எவ்வளோ பயம் வரும். அப்படி தான் ஷர்மிளா தேவிக்கும் கண்மணிக்கும் அவங்க அம்மா துர்காவுக்கும் அவங்க அக்காவுக்கும் வந்திருக்குதாங்க. ஏன்னா
அவங்க அக்காவோட வீட்டுக்காரரு இவங்களை விட்டுட்டு, அவங்க அக்காவை விட்டுட்டு அவர் வேலைக்கு போயிடுறாரு. அவருமே ஐடியில் தான் இருக்கிறாரு. சென்னைக்கு போயிடுறாரு. வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. இப்போ இந்த 4 பொண்ணுங்களுமே பயப்படுறாங்க. என்னடா அது திடீர்னு எந்திரிக்கிறாரு, கத்தி ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே எந்திரிக்கிறாரு. என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை கனவுங்கிறாரு, படுத்துறாரு. என்ன கனவுன்னு கூட சொல்ல மாட்டாராங்க. இவங்களுக்கு என்னடா அது வெளியே எதனா பிரச்சனையாங்க அவங்க வீட்டுக்காரங்க கேட்குறாங்க. அதாவது துர்கா அம்மா வந்து கேட்குறாங்க கனகராஜை பார்த்து, என்னங்க வீட்டில் எதனாலும் சொல்லுங்கள், ஏன்னா எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் உங்களை நம்பி தான் இருக்கோம், அந்த வீட்டுக்கு ஆலமரமே நீங்கள் தான், வெளியே போகிறது வர்றது எல்லாமே நீங்கள் தான், அப்போது வெளியே எதனா பிரச்சனையா, உங்களுக்கும் இந்த அங்காளிங்க பங்காளிங்க வேணாச்சும் எதனா வாய விட்டானா இல்லை வேறு வேணாச்சும் பிரச்சனைனா சொல்லுங்கள், நான் நம்ம பசங்களை வர சொல்கிறேன் பேசலாம். அது என்ன பசங்களை வர சொல்கிறது, என்னைய விட பெரிய ஆளுங்களா அவங்க, உங்கள் வேலை எதோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாராங்க. இப்போது அவங்க அம்மாவுக்கும் இந்த 3 பொண்ணுங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு வந்துருக்குறாங்க. இதுக்கு நடுவில் இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பங்களா மாதிரியான வீடாங்க. அந்த ஊர்லேயே இவங்களோட வீடு தான் பழமையான வீடாம், ரொம்ப பெரிய வீடாம். பழமையான அவங்க தாத்தாவோட சொத்தை கடன் பிரச்சனைனால விற்றதுக்கப்புறமா இவங்க அப்பா தனியால் உழைச்சி ரியல் எஸ்டேட்டில் எல்லா இதுவும் பண்ணி என்னென்னலாம் பண்ணி முன்னுக்கு வர முடியுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணி முன்னுக்கு வந்து அதே வீட்டை வாங்கி அங்கே தான் இருக்கிறாங்களாம். இவங்க வீட்டில் மொத்தம் 6 ரூமாங்க. கீழே 2 ரூமு, மேலே 4 ரூமா, அதுக்கு மேலே மொட்டை மாடியாம். இவங்க அப்பாவும் அம்மாவும் தனியாக ஒரு ரூமில் படுத்திருப்பாங்களாம். இவங்க அக்காவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இவங்க அக்காவுக்கு ஒரு தனி ரூம், இவங்க அண்ணனுங்க 2 பேருக்கு தனி ரூம், இந்த பொண்ணுங்க கண்மணி ஷர்மிளா இவங்க 2 பேருக்கும் தனி ரூமாங்க. இப்போது இவங்க அப்பா என்னைக்கு இந்த மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பித்தாரோ, ஒரு மாதிரி தப்பாக தெரிய ஆரம்பிச்சிச்சோ, எல்லாருமே அவ்வளோ ரூம் இருந்தும் ஒரு ஹாலில் தான் படுத்து தூங்குவாங்களாங்க. இவங்க வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு 2 வீடு இருக்குமாங்க. அதாவது இந்த தெருவே ஒரு பெரிய தெரு தானா, இவங்க ஊர்லேயே மொத்தமே ஒரு 8 தெரு 10 தெரு தான் இருக்குமா. இது ஒரு சின்ன கிராமம். இந்த ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவர் இவங்க அப்பாவுக்கு எதிரியா, துரோகியா, நண்பனா எதுவுமே ஷர்மிளா தேவிக்கு புரியலையாங்க. அவங்க 2 பேருமே ஒன்றா படித்தவங்களாம். இவங்க அப்பா கனகராஜும் ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற சேதுராமன்கிறவரும் 2 பேருமே வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே ஒன்றா படித்த ஃப்ரெண்ட்ஸாங்க. இவங்க அப்பா கனகராஜ் எப்போ இந்த தொழிலுக்குள்ளே வந்தாரோ, இந்த ரியல் எஸ்டேட்குள்ளே வந்தாரோ, அதுக்கப்புறமா அந்த சேதுராமனுக்கும் இவருக்கும் இருக்கிற கான்டாக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிருச்சான். ஏன்னா அந்த சேதுராமனுக்கு வந்து இந்த ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க அப்பா பண்ணுற சில விஷயங்கள்லாம் பிடிக்காதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒதுங்கிட்டாராம் அவரே. இப்போது அவர் என்ன பண்ணுறாருனா, டெய்லியுமே ஈவினிங்காக இருக்கட்டும் இல்லை மார்னிங் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 6லேருந்து 6:30 மணிக்குள்ளே எந்திரிச்சு பல் தேய்ச்சிக்கிட்டே இவங்க வீட்டை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஒரு மாதிரி நிற்பாராங்க மொட்டை மாடியில். அவரோட மொட்டை மாடி ஷர்மிளா தேவியோட ரூம் இருக்கு இல்லையா, அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவரோட மொட்டை மாடி தெரியுமா, கீழே அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தெரியுமா அவர் நின்றுட்டு இருக்கிறதுலாம். ஷர்மிளா இவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமா எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே, அதாவது வெளி உலகத்தையே மறந்து அவங்க அப்பான்னு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, குடும்பம்ன்ட்டு இவரை எப்படி சரி பண்ணலான்னு. இப்போது இவங்க அப்பா கொஞ்சம் சரியாகி நார்மலாக இருக்கிறாரு, நைட்டு மட்டும்தான் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாருங்கிற பட்சத்தில் மறுபடியும் கூட்டு போய் மந்திரிக்கிறாங்க. அங்கே இன்னொரு கயிறு கட்டுறாங்க, பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு கூட்டு போகிறாங்க மதுரையில். அங்கேயும் ஒரு கயிறு கட்டிட்டு அங்கே கிடா வெட்டி எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மாதம் நார்மலாக இருந்திருக்கிறாருங்க. ஷர்மிளா தேவி காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கும்போது அவங்களோட விண்டோ ஓப்பனில் இருக்குமா. அதில் பார்க்கும்போது யதார்த்தமாக ஒரு நாள் பார்த்துருக்குறாங்க, இவங்க அப்பா கீழே உட்காந்து இவரோட புல்லட்டை தொடச்சிட்டு வந்துருக்கிறாருங்க, வண்டியை பைக்கை. ஆப்போசிட்டில் அந்த ஆள் வந்து நின்றுட்டு இருந்திருக்கிறாரு, சேதுராமன் நின்றுக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இவங்க அப்பாவையே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துருக்கிறாரு. அவரோட பார்வையே சரியில்லையாம். இப்போது ஷர்மிளா தேவிக்கு சேதுராமன் மேலே ஒரு டவுட் வருதுங்க. ஒரு வேளை இவர் தான் வந்து அப்பாவுக்கு எதனா பண்ணியிருப்பாரோ, எதனால் பண்ணணும், அவருக்கு அப்பா எந்த துரோகமோ எந்த ஒரு இதுவும் பண்ணது கிடையாது, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான். இவரோட தொழில் பிடிக்கலை, அது போக இவங்களுக்கும் அவங்களுக்கும் பர்சனலாக ஒரு சண்டை இருக்கிறனால 2 பேரும் பேசாமல் இருக்கிறாங்க. ஆனால் எதனால அப்பாவை இவர் முறைச்சி பார்க்குறாரு, எதனா ஒன்று இருக்குமோன்னு சொல்லிட்டு சேதுராமனை நோட்டம் விட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு புரியுது சேதுராமன் இவங்க அப்பாவை நோட்டம் விடுறது. காலையில் இந்த மாதிரி நடந்துச்சா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங்காக இவங்க வீட்டுக்கு வெளியே ஏதோ எலுமிச்சம்பழம் மாதிரி ஏதோ கையில் எடுத்துகிட்டு போனாராங்க சேதுராமன். அதில் குங்குமம்லாம் பீந்துச்சான், அவர் கையெல்லாம் குங்குமமாக. முதல்ல ரத்தக்கரைன்னு நினச்சி பயந்துருக்குது இந்த பொண்ணு. பார்த்துட்டு அங்கிள் என்ன 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 எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், உன் வீட்டிலேருந்துலாம் எடுத்துகிட்டு போகலாமா, இதை நான் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாராம். ஆனால் அந்த எலுமிச்சம்பழம் 2ஆக வெட்டப்பட்டு அதில் குங்குமம்லாம் வச்சு ஒரு மாதிரி கையெல்லாம் அவருக்கு அதான் ரத்தம் மாதிரி குங்குமம்லாம் கையில் இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி கொண்டு போயிருக்கிறாருங்க. இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு கன்ஃபார்மே பண்ணுறாங்க,
இப்போ இவங்க அம்மா கிட்ட போய் சொல்லலாமான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அப்போது அங்கே கொஞ்சம் நிலவரம் சரியில்லாமல் இருக்குதுங்க. இவங்களோட அக்கா இங்கேயே இருக்கிறாங்க இல்லையா, ஊருக்கு வந்திருக்காங்க இல்லையா, ஊருக்கு ஒரு பொண்ணு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அது புகுந்த வீட்டுக்கு போயிடுச்சு. அப்படின்னா வீட்டுக்கு வராங்க, ஊருக்கு வராங்கன்னா 2 நாள் 3 நாள், அதிகபட்சம் 4 நாள் தான். அதுக்கு மேலே போச்சுன்னா பெத்த தாயே அவங்களுக்கு மாமியாராக தான் மாறுவாங்கங்கிறது எத்தனை பேரோட வீட்டில் நடக்குதுன்னு தெரியல. அதுதான் நிஜமும். அப்படி தான் அவங்க அக்காவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். சம்மந்தமே இல்லாமல் அடிச்சுக்கிறாங்களாம். என் புருஷன் உன்னை ரொம்ப இதாக பார்க்குறாரு, மாமியார் பார்த்துப்பாங்க, பொண்ணை பார்த்துப்பாங்கன்னு சொன்னால் நீ என்ன என்னை விரட்டி விடுறதுலேயே இருக்கிற, உன் வீட்டில் ஓசி சோறு திங்கிறக்கு ஒன்றும் நான் வரல, என் புருஷன் அப்படி சம்பாதிக்கிறான் இப்படி சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இவங்க என் புருஷனுக்கு உட முடியல, என் புருஷனை பார்த்துப்பேனா இல்லை உன்னையே பார்த்துப்பேனான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க அப்பாக்காண்டி தான் அந்த பொண்ணே வந்திருக்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த ஷர்மிளா தேவியோட மைண்டில் என்ன ஓடுதுன்னா, ஐயய்ய இந்த மாதிரியான சண்டை நேரத்தில் போயிட்டு இப்போ நம்ம சேதுராமனை பற்ற வச்சோன்னு வச்சுக்கோங்க, அது எந்த மாதிரி போகும்னு தெரில, அப்பா வரட்டும், நைட்டு வந்துடுவார்ல, அவர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பா கனகராஜ் வீட்டுக்கு வரலை, வேறு ஏதோ ஒரு தொழில் சம்மந்தமாக நான் வெளியே போகிறேமாங்கிற மாதிரி போயிடுறாருங்க. இப்போது ஷர்மிளா தேவிக்கு ஒரு மாதிரி குறுன்னே இருக்குதுங்க. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லி ஆகணுமே, ஏன்னா நமக்கு எதிரி, நமக்கு செய்வினை வைக்கிறவன் எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு கிராமத்தில் இல்லை, நம்ம ஊரில் தான் இருக்கிறான், நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறான். அது நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணலாம், நம்ம மனசு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி குறுகுறுன்னே இருந்திருக்குது. கண்மணி கேட்டுக்கிறாங்க, என்னக்கா தூங்கலைன்னா, இல்லைம்மா நீ தூங்குன்னு சொல்லி தூங்க வச்சுட்டு நைட்டு ஒரு 12-12:30 இருக்குமாங்க. ஷர்மிளா தேவியுமே நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருக்கிறாங்க. டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சவங்க எப்பயுமே சொம்பு வச்சுருப்பாங்களாம், பக்கத்துலேயே ஒரு டேபிளில் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருப்பாங்களாம். அதை எடுத்து குடிச்சிட்டு இருக்கும்போது சைடு கண்ணில் பார்க்கும்போது சிகரெட் போக ஸ்மெல்லும் வருது. நைட்டு 12-12:15 சேதுராமன் அவரோட மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இவங்க வீட்டையே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாராங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுது, யாரா அந்த ஆள் நைட்டு 12:15 நம்ம வீட்டை பார்த்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு இவனுக்கு என்ன வேலை, எதனால பார்த்துட்டு இருக்கணும், ஒருவேளை அப்பா வந்துட்டாரோன்னு நினச்சிக்கிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு கீழே போயிருக்கிறாங்க. கீழே போனால் இவங்க வீட்டில் எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்களாம். அம்மாவும் அக்காவும் ஒரே ரூமில் படுத்து தூங்குவாங்களாம் அப்பா இல்லாதனால. இந்த பொண்ணுங்க 2 பேரும் மேலே அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, கீழே அவங்க அம்மாவும் அக்காவும் ஒன்றா தூங்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் இந்த 4 பொண்ணுங்க மட்டும்தான். ஆனால் கிச்சனில் பாத்திரத்தை உருட்டுற சத்தம் கேட்குதுங்க. ஒருவேளை தன்னோட அப்பா வந்துட்டாரா, அவர் தான் கிச்சனில் எதனா உருட்டிகிட்டு இருக்கிறாரான்னு சொல்லிட்டு, இல்லையே அப்பா கிச்சன் சைடு போய் நம்ம பார்த்ததே கிடையாது, அம்மா தான் பரிமாறுவாங்க, அம்மா தான் எல்லாமே எடுத்து வைப்பாங்க, ஒருவேளை அம்மா தூங்குறாங்க உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு எதனா இவராக பண்ணுறாரா, போய் பார்க்க போயிருக்கிறாங்க. கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு கருப்பு உருவம் லிட்ரலி நின்று இவங்களோட வீட்டில் அன்றைக்கி கறி குழம்பு மீன் அது இதுன்னு சமைச்சு கவுச்சி தான் சமைச்சு வச்சுருக்குறாங்களாங்க. நின்று லிட்ரலி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பாத்திரத்தை உருட்டிக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க பார்த்த உடனே கத்திருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகலை, பதறலை, ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகலை, பார்த்த உடனே கத்துறாங்க. இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் புதுசாங்க, சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி அமானுஷ்யமான கதைகளோ இந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் பார்த்ததும் கிடையாது, அவங்க அப்பா பார்க்க விட்டது கிடையாது, அப்படி வளர்த்துருக்கிறாரு பொண்ணை. இப்போது ஃபஸ்ட் டைமாக ஒரு கருப்பு உருவம் அதுவும் அவங்க கிச்சனுக்குள்ளே நின்று உருட்டிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே கத்திருக்கிறாங்க. இவங்க கத்தில் இவங்க அம்மா அக்கா எல்லோரும் எந்திரிச்சு ஓடி இருந்திருக்கிறாங்க. மேலே தூங்கிட்டு இருக்கிற அவங்க தங்கச்சி கண்மணியுமே ஓடி இருந்திருக்கிறாங்க. வந்ததுக்கப்புறமா இவங்க சொல்கிறாங்க நடந்ததெல்லாம். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் சேதுராமன் அவர் இருக்கிறாருல அந்த அங்கிள் நான் ஆரம்பத்துலேருந்தே கவனிச்சிக்கிட்டு இருக்கிறேன், அவர் அப்பா ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவரோட பார்வையே சரி கிடையாது, அவர் தான் அப்பாவுக்கு ஏதோ செய்வனை வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்லைம்மா அவரெல்லாம் அப்படிப்பட்டவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு துர்கா, அதாவது ஷர்மிளாவோட அம்மா சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. மா இப்போ கூட நான் தண்ணி தவிக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு குடிச்சிட்டு விண்டோ ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு சிகரெட் வாட திரும்பி பார்த்தா அந்த ஆள் தான் நின்று அடிச்சுக்கிட்டு கீழே தான் பார்த்துக்கிட்டு இருந்தான் நம்ம வீட்டை. ஒருவேளை அப்பா தான் வந்துட்டாரோன்னு சொல்லிட்டு தான் நான் கீழே வந்தேன். கீழே வந்தால் கிச்சனில் சவுண்டு கேட்டுச்சு, நான் போய் பார்த்தா ஒரு கருப்பு உருவம் இருக்குது. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போது இதுக்கு அந்த ஆள் தானே காரணம், அவன் ஏதோ ஒன்று ஏவி விட்டுருக்கிறான் நம்ம மேலே, அதைத்தான் அவனும் பார்த்துட்டு இருந்திருக்கிறான் அவனோட மொட்டை மாடியில் நின்றுனோடனே. இவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாங்க. இப்போது இவ்வளோ தூரம் இவங்க பொண்ணு சொன்னதுக்கப்புறமா கூட அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது, அந்த அண்ணன் நல்லவர், நீ போய் உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அரட்டி ஷர்மிளாவுக்கு திருநீர் பூசி விடும்போது தான் அவங்க அம்மா துர்காவுக்கு தெரியுது இவங்களுக்கு காய்ச்சல் அடிக்க ஆரம்பிக்குது. தடவை ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருக்குது பொண்ணு. சரி நீ வா கீழே படுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த கண்மணிங்கிற பொண்ணையும் ஒரே ரூமில் இவங்க 4 பேருமே படுத்து தூங்கியிருக்கிறாங்க. கட்டிலில் ஷர்மிளாவும் அவங்களோட தங்கச்சி கண்மணியும் படுத்து தூங்கியிருக்கிறாங்க, கீழே அவங்க அக்காவும் துர்காவும் படுத்து தூங்கியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பா கனகராஜ்
ஒரு வேனில் போயிட்டுருக்கிறாருங்க. அவர் கூட நிறைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பைபாஸில் போயிட்டுருக்குது. ஏதோ ஒரு பைபாஸ், எந்த ஊர்னே தெரில. ஒரு பைபாஸில் வண்டி போய்கிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லாரி ஆப்போசிட்டில் வந்து இடித்து அங்கே அதில் போனவங்க எல்லாருமே செத்துடுறாங்க. இவங்க அப்பா ஒரு மாதிரி துள்ள துடிக்க ரத்தம் வந்து ரொம்ப கோரமாக இறந்துடுறாருங்க. இந்த கனவு வந்ததுக்கப்புறமா ஷர்மிளாக்கு அன்றைக்கி தூக்கமே போச்சாங்க. எந்திரிச்சு முழிச்சு உட்காந்து யாரையுமே எழுப்பலை. அவங்க கத்தலை எதுவுமே பண்ணல. ஒரு மாதிரி பதட்டத்தில் உட்காந்துருக்குறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஷர்மிளாக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. இவங்க வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது. ஏதோ ஒரு உயிர்காவு வாங்க போகுது. இதுக்கு காரணம் ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற சேதுராமன் தான். இதை நம்ம எப்படியாச்சும் அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க. சுவிட்ச் ஆஃப். மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. சுவிட்ச் ஆஃப். இவங்களுக்கு அன்றைக்கி நைட்டு முழுக்க தூக்கமே இல்லையாங்க. விடிய காலையில் அவங்க அம்மா 6 மணிக்கு எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி பேய் மாதிரி முடியெல்லாம் விரித்து போட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்குறாங்க. பேரநார்மல் ஆக்டிவிட்டி வந்தால் எப்படி இருக்கும், ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி உட்காந்துருக்குறாங்களாம் ஷர்மிளா. ஏன்னா மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்பாவை காப்பாற்றணுங்கிற வேதனையில் இருக்கிறாங்க. இவங்கக்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்களேங்கிற கோபத்துலேயும் இருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இப்போது இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போடுறாங்க. இப்போ ஃபோன் ரிங்கும் போகுதுங்க. வந்துட்டேம்மா, இதை வந்துட்டேம்மா, ரிங் ரோட்டில் தான் வந்துட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல. அப்போ தான் ஷர்மிளாவை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க. அப்பா உயிருக்கு ஆபத்து இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. கனகராஜ் வீட்டுக்கும் வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஷர்மிளா வேகமாக போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கனகராஜ் கேட்குறாரு, என்னாச்சு, என் பிள்ளை எதனா திட்டினியா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவர் நார்மலாக தான் இருக்கிறாரு. இப்போது கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க நடந்ததெல்லாம். இந்த மாதிரி நைட் நேரம் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க நம்ம கிச்சனில். அது போக உங்கள் ஃப்ரெண்டு ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறார்ல, என் ஃப்ரெண்டுலாம் சொல்லாத, அவனை அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல. ஆமாங்க, அவர் சேதுவை பார்த்து ஏதோ தப்பாக சொல்கிறா, அவர் தான் வந்து உங்களுக்கு ஏதோ வச்சுருக்கிறாராம். ஏம்மா அப்படி சொல்கிற? இல்லைப்பா, நான் பார்ப்பேன், உங்களை வந்து ஒரு மாதிரி திமுறா ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பார், சிகரெட் அடிச்சுக்கிட்டே உங்களை தான் முறைச்சி பார்த்துட்ருப்பாரு. அன்றைக்கி நம்ம வீட்டு சைட்லேருந்து தான் போனார், கையில் குங்குமம் இதெல்லாம் எலுமிச்சம்பழம்லாம் வச்சுருந்தாரு. என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது அவரே வெளியே போயிட்டு ஆப்போசிட் வீட்டை போட்டு உடனே உடைக்கிறாரு கதவை. ஏய் சேதுராமா, வெளியே வாடா. அவங்க வீட்டில் இருந்து சேதுராமன் அவங்களோட ஒய்ஃப் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க கிடையாதான். சேதுராமனும் அவங்களோட ஒய்ஃப் மட்டும்தானா. இப்போது அவங்க ஒய்ஃப் கிட்ட எங்கம்மா போயிருக்கிறான், அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான், எனக்கு செய்வனை பண்ணுறானா, நான் என்ன பண்ணேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் கோவப்படாமல் கொஞ்சம் உள்ளே வாங்க, உங்ககிட்ட பேசணும், குடும்பமாக கூட வாங்க, அதெல்லாம் என்னால் உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது. சரி, அப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கிறாங்க. இப்போது சேதுராமனோட ஒய்ஃப் ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் உங்களுக்கே தெரியும் உங்களோட ஃப்ரெண்டை பற்றி, அவர் உங்களுக்கு நல்லது நினைப்பாரை தவிர்த்து கெட்டதெல்லாம் நினைக்கவே மாட்டார். ஆக்சுவலாக ஆரம்ப கட்டத்திலேருந்து நடந்தது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதை வந்து அவர் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஈகோ பார்த்துக்கிட்டு நீங்கள் 2 சண்டை போட்டிருக்கனால உங்ககிட்ட பேச வேணாங்கிறதுனால அவர் சொல்லலையா என்னன்னு தெரில. ஆனால் என்கிட்ட வந்து டெய்லி உட்காந்து கதறிக்கிட்டு இருப்பார். அவர் தூங்கியே கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. சொல்லப்போனால் உங்களோட உயிரை காப்பாற்றினதே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.